திண்டுக்கல் மாவட்டம் அகரம் கிராமம் சுக்கம்பட்டி ஸ்ரீ வாஸ்தீஸ்வரசாமி திருக்கோவிலில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வர ஆலய மகா கும்பாபிஷேக விழா மாசி மாதம் 10ஆம் நாள் பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெருக என அழைக்கும் திருப்பணி கமிட்டியினர். நான் கைலை மலையான இந்த இடத்துல முதல்ல பிரதிஷ்டை பண்ணினேன். அதுக்கு ஒரு மண்டபம் கட்டலான்னு சொல்லி நான் ஏற்பாடு பண்ணி மண்டபம் கட்டும்போது தான் எனக்கு அர்த்தநாரீஸ்வரரையும் சேர்த்து இங்கே பிரதிஷ்டை பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் அர்த்தநாரீஸ்வரர் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும் பொழுது நான் ஏற்கனவே வாஸ்தீஸ்வரருக்கு ஒரு பக்கம் சேலையும் ஒரு பக்கம் வேட்டியும் வச்சு அவரை அர்த்தநாரீஸ்வரராகவே வழிபட்டுக்கிட்டே வந்தேன். அப்படி வரும்போது சரி இப்படி செய்யறமே, ஏன் உண்மையான அர்த்தநாரீஸ்வரரவே பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நான் சபதிகிட்ட சொல்லி அர்த்தநாரீஸ்வரரை செய்ய சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதை இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணி எல்லா மக்களும் அவரை வழிபாடு செஞ்சு சிவசக்தியினுடைய அருளை பெற்று வளமோடு வாழ்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அம்பாள் இருப்பாங்க. அம்பாளுடைய மடியில் சிவலிங்கம் இருக்கும், அதுக்கு கீழே ஆவுடை இருக்கும், ஆவுடைக்கு கீழே தான் அம்பாளுடைய பாதமே இருக்கும். மற்ற இடத்துல சிவன் இருப்பார், ஒரு பக்கம் அம்பாலும் ஒரு பக்கம் சிவனும் ஆணுருவமும் பெண்ணுருவமா இருக்கும். இந்த ஸ்தலத்தில் அம்பாளுடைய திருமேனியில் மார்பு பகுதியில் அந்த லிங்கம் இருக்கும். இது 12 ராசிகளுக்குரிய அதிதேவதைகளை நம்ம 4 மூலையிலையும் 3 தேவதைகளாக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கட்டடக்கலை தொன்மையானது, பழமையானது. பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி டூம் வடிவம் கொடுத்து அதவே ஒரு சிவலிங்கமாக ஒரு ஆவுடையாக நினச்சி இந்த கலையை நாங்கள் பண்ணியிருக்கோம் சாமி. இது வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த சுக்காம்பட்டின்ற கிராமத்தில் தான் இறைவன் இப்படி அருள் பாவிக்கிறாரு. அது எங்களுக்கு மிகவும் மனசில் சந்தோஷத்தை தருது. சபதி அவர் இந்த இடத்துல ஆகம விதிப்படி இந்த கோயிலை அமைக்கணும்னு சொன்னார். அப்போ 8 பட்டையில் இந்த கோயிலை அமைக்கலான்னு தீர்மானித்தோம். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னாலே சிவனும் சக்தியும் சேர்ந்ததை போல ஒரு கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் பிரியாமல் இருக்கிறதுக்கும் பிரிஞ்சவங்க சேர்றதுக்கும் இந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்கும் போது அதுக்கு மிகுந்த பலன் உண்டாகும். அதனால தான் நான் மனசுக்குள்ள இன்னைக்கு திருமணம் நடக்கக்கூடிய தம்பதிகளெல்லாம் ஏதோ ஒரு வகையில் மனசில் சஞ்சலப்பட்டு 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி பிரியாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயத்தைவே நாங்கள் கட்டுறோம். வரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருடைய கும்பாபிஷேகம் அஸ்வினி நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் கூடிய அந்த சுபதினத்தில் மாசி மாதம் 10ஆம் தேதி பிப்ரவரி 22ஆம் தேதி காலையில் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரையும் நான் அன்பு கூர்ந்து அழைக்கின்றேன். எல்லோரும் இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயத்தில் அருள் பெற்று செல்லுமாறு அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம் போற்றி. திண்டுக்கல் மாவட்டம் அகரம் கிராமம் சுக்காம்பட்டி ஸ்ரீ வாஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மாசி மாதம் 10ஆம் நாள் பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது. அன்புடன் வரவேற்கும் ஸ்ரீலா ஸ்ரீ சுக்காம்பட்டி சித்தர் சுவாமிகள், சிவனடியார்கள் திருக்கூட்டம், ஊர் பொதுமக்கள்.